மைசூரிலிருந்து பந்திப்பூர் நோக்கி செல்லும் சாலை பயணம் இயற்கை அழகும் விலங்குகளின் அரிய காட்சிகளும் நிறைந்த ஒரு சுவையான அனுபவமாகும். இந்த பயணம் பல்வேறு வகையான அனுபவங்களை வழங்கக்கூடியது, குறிப்பாக இயற்கையை விரும்புபவர்களுக்கு. சாலை மற்றும் காட்சிகள். மைசூரிலிருந்து பந்திப்பூர் வரை சுமார் 80 கிலோமீட்டர் தூரம். சாலை நல்ல தரத்தில் இருக்கும். மேலும் சுற்றுப்புற காட்சிகள் மனதிற்கு விருந்தாக இருக்கும். பசுமையான புல்வெளிகள், சரணாடிகள், பயிர்கள் மற்றும் சிறிய கிராமங்கள் வழித்தடத்தில் காணப்படுகின்றன. கானக வனப்பகுதிகள் வழியாக செல்லும்போது இயற்கையின் அமைதி உங்கள் மனதை அமைதிக்கு தள்ளும். பயண அனுபவம். சாலை பயணம் சற்று வளைவுகளும் மலை அடிவார பகுதிகளும் கொண்டது. இதனால் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். மலைகள் தென்படும் போது காற்றின் குளிர்ச்சியையும் மரங்களின் நிழலையும் அனுபவிக்கலாம். விலங்குகளின் நேரடி காட்சி. பந்திப்பூர் தேசிய பூங்காவிற்கு அருகில் வரும்போது நீங்கள் விலங்குகளின் காட்சிகளை நேரடியாக காணக்கூடும். யானைகள், மான், காட்டு மாடுகள், காவர் மற்றும் அவ்வப்போது புலிகள் கூட சாலையின் அருகில் காணப்படும். சாலை வழியில் விலங்குகள் பயணத்தை மறிக்கும் நிகழ்வுகள் இங்கு சாதாரணமாகும். இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். சாலையோர உணவகம். பயணத்தின் போது சில சிறிய உணவகங்கள் மற்றும் டீக்கடைகள் அமைந்துள்ளன. இங்கிருந்து நீங்கள் சூடான சாம்பாருடன் இட்லி, தோசை போன்ற தென்னிந்திய உணவுகளை அனுபவிக்கலாம். அடுத்த கட்டத்திற்கான எரிசக்தியை இந்த இடங்களில் எடுத்துக்கொண்டு பயணம் தொடரலாம். கேபின்கள் மற்றும் பார்க்கிங். பந்திப்பூரின் அருகில் மற்றும் பூங்கா பகுதிகளின் உள்பகுதிகளில் சில சுற்றுலா கேபின்கள் உள்ளன. அவற்றில் மாலையிலோ அல்லது அதிகாலை நேரத்திலோ இயற்கையின் அமைதியை கொண்டு நேரம் செலவிடலாம். இவை பயணத்தை மேலும் சுவாரஸ்யமாக்குகின்றன. வானிலை மற்றும் குளிர்ச்சி. மலைப்பகுதிகளின் அருகில் செல்லும் போது வானிலை மாறி குளிர்ச்சியான காற்றை உணரலாம். இது பயணத்தை இன்னும் வசதியாக்கும். குறிப்பாக மழைக்காலத்தில் மலைப்பகுதிகள் பச்சை கம்பளங்களால் சூழப்பட்டு பளபளக்கும் நீர்த்தாரைகள் வழித்தடத்தின் அருகில் காணப்படும். சிறப்பு சிந்தனைகள். விலங்குகளை நெருங்கிச் செல்ல வேண்டாம். அவர்கள் இயற்கையில் அமைதியாக இருக்க அனுமதி அளிக்க வேண்டும். மைசூரிலிருந்து பந்திப்பூர் செல்லும் வழியில் புகைப்படங்கள் எடுப்பது வழக்கமாகும். மேலும் மலைப்பகுதிகளில் நிறுத்தி இயற்கையை ரசிக்க சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டியை விட்டு வெளியில் வந்து நின்று படம் எடுத்தால் ஆபத்துதான். வண்டிக்குள் அமர்ந்தபடியே படம் எடுத்தால் நல்லது. இந்த பயணம் மலைகளும் பசுமையும் விலங்குகளும் மற்றும் இயற்கையின் அமைதியுடன் நிறைந்த ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த பயணத்தை தொடங்கும் முன்பாக நான் பாலகுமாரனின் கங்கை கொண்ட சோழன் நாவலை படித்துக் கொண்டு வருகிறேன். அந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் எவ்வாறு மேலை சாளுக்கியம் சென்று மலைப்பகுதிகளில் படையெடுத்திருப்பார் என்ற நினைவு வந்தது. என் எண்ணங்களில் தோன்றிய கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறேன். ராஜேந்திர சோழன் மேலை சாளுக்கியம் மீது படையெடுத்த போது அவர் திட்டமிட்ட வியூகங்களை கொண்டு செயல்பட்டார். சோழர் இராச்சியம் அவ்வப்போது நிலவிய தென்மேற்கு பருவமழையினால் முக்கியமாக ஆற்றல் மிக்க இராணுவத்தினை கொண்டிருந்தது. மலைப்பகுதிகளில் படையெடுப்பது கடினமானது. எனினும் சோழர்களின் நிலவியல் அறிவும் வனப்பகுதிகளில் போர் போடுவதற்கான திறமையும் அவர்களுக்கு உதவியது. நீண்ட சாலை முறைமை. சோழர்கள் கடல் மற்றும் நிலப்பகுதிகளில் தொழில்நுட்ப மற்றும் வணிக வலிமையை கொண்டிருந்தனர். நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் திறன் சாளுக்கிய பகுதியில் படையெடுப்பதை எளிதாக்கியது. அரசியல் ஒப்பந்தங்கள். சில மலைவாசிகளுடன் ஒப்பந்தங்களை செய்து அவர்களின் வழிகாட்டுதலோடு மலைப்பகுதிகளில் படையெடுப்பதை சுலபமாக்கினர். படைத்திறன். மலையடிவார பகுதிகளில் அவர் விரிவான படைத்துறை மற்றும் குதிரைப்படையை பயன்படுத்தி சாளுக்கிய பகுதிகளில் படையெடுப்பதை நிறைவேற்றினார். நீர்ப்பாசனம் மற்றும் உபகரணங்கள். சோழர்களுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் அவசர ஊர்திகள் போன்ற உபகரணங்களை தாங்களே உருவாக்கும் திறன் இருந்தது. மலைப்பகுதியில் பயணம் செய்யும் போது சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்வது பயணத்தை பாதுகாப்பானதாக்கி சுகமாக்கும்.
இதோ அவற்றின் விவரம். சரியான ஆடைகள். மலைப்பகுதிகள் குளிர்ச்சியான வானிலை கொண்டிருப்பதால் உங்களுக்கு தேவையானதாக தக்க ஆடைகளை எடுத்து செல்ல வேண்டும். குளிர் நீக்கும் ஜாக்கெட், கைத்துண்டு, தொப்பி மற்றும் கைகளுக்கு கையுறை கொண்டு செல்லுவது நல்லது. பயணம் மிக நீளமாக இருந்தால் அடிக்கடி ஆடைகளை மாற்றவும். உணவுப் பொருட்கள். மலைப்பகுதிகளில் உணவகங்கள் குறைவாக இருக்கும் என்பதால் சுலபமாக எடுத்து செல்லக்கூடிய சிறிய உணவுப் பொருட்கள், நட்ஸ், சாக்லேட், பிஸ்கட் கொண்டு செல்லலாம். நிறைய நீர் கொண்டு செல்லுங்கள், ஏனெனில் மலைப்பகுதிகளில் நீர்க்கொள்ளைகள் துல்லியமாக கிடைக்காது. மருந்துகள். மலைப்பகுதிகளில் அடிக்கடி திடீர் சளி, காய்ச்சல் அல்லது தலைவலி ஏற்படக்கூடும். அதற்கு ஏற்ப தேவைப்படும் மருந்துகளை முன்கூட்டியே எடுத்து செல்லுங்கள். சாதாரண தலையெண்ணாக மருந்துகளும் கண்ணாடி அல்லது சூரிய கண்ணாடியுடன் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கும் உபகரணங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வழிகாட்டிகள் அல்லது மடிக்கணினி வரைபடங்கள். மலைப்பகுதிகளில் சில இடங்களில் தொலைபேசி அல்லது இணைய இணைப்பு குறைவாக இருக்கக்கூடும். எனவே காகிதத்திலான வரைபடங்கள் அல்லது மடிக்கணினி வழிகாட்டி உதவியாக இருக்கும். அவ்வழிக்கு தேவையான மலைப்பகுதி பற்றிய சில முக்கியமான தகவல்களையும் தொடர்பு எண்களையும் கொண்டிருங்கள். பயண வாகனம் பரிசோதனை. மலைப்பகுதிகளில் சாலை பயணம் கடினமானது. எனவே பயணிக்கப் போகும் வாகனத்தின் நிலையை பரிசோதிக்கவும். படிகள் மற்றும் வளைவுகள் நிறைந்த சாலையில் வாகனம் ஓட்டுவதற்கான அனுபவம் உள்ளவர்களுடன் பயணிக்கவும். வாகனத்தில் எரிபொருள் மற்றும் அவசர உதவிக்கான உபகரணங்கள், டயர் மாற்றும் கருவிகள் போன்றவற்றை எடுத்து செல்லுங்கள். மழை கவச பொருட்கள். மலைப்பகுதிகளில் மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்யக்கூடும். எனவே மழை ஓரங்கட்டும் மழைக்கவச சட்டைகள் மற்றும் பாதுகாப்பான கவர்ச்சி கைகளையும் எடுத்துச் செல்லுங்கள். அலுமினிய உணவு குடுவைகள். உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லும் போது அவை நுகரிக்க ஏற்றவையாக இருப்பது அவசியம். மலைப்பகுதிகளில் கழிவுகளை படிய விடாமல் எடுத்துச் சென்ற பின் தூய்மையாக கழிவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். விலங்குகள் பாதுகாப்பு. வனப்பகுதிகள் வழியாக பயணிப்பது சமயங்களில் விலங்குகளை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. விலங்குகளுக்கு அருகே செல்லாமல் அவர்களை காணும்போது அமைதியாக இருக்கவும். குரங்குகள் மற்றும் மற்ற விலங்குகளை ஊட்டுவது தவிர்க்கவும். பாதுகாப்பான காலணிகள். மலைப்பகுதிகளில் பயணம் செய்ய சிறப்பான சறுக்காத உறுதியான காலணிகளை அணிய வேண்டும். இது திடீர் மண் சரிவு அல்லது கற்பாறைகள் வழியாக நடப்பது போன்ற சவால்களை சமாளிக்க உதவும். பயண அறிவுரை. பயணம் செய்யும் முன் அந்த மலைப்பகுதி பற்றிய முன்கூட்டிய அறிகுறிகள், வானிலை நிலவரம் மற்றும் அவசர உதவி அளிப்பவர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். மலைப்பகுதிகளில் பயணம் பாதுகாப்பானதாகவும் நினைவூட்டக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக சாமுண்டீஸ்வரி கோவில் சென்று வந்தோம். அப்போது நான் சிறு வயதில் கற்றுக்கொண்ட சாய் பஜனை பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. எனக்கு குரல் வளம் அவ்வளவு கிடையாது, இருப்பினும் முயற்சி செய்து பாடுகிறேன். தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும். எனினும் இப்பாடலின் தெய்வீகத்தை உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆரம்பிப்போமா? சண்டி ரண சண்டி ரண சண்டி ஜகோமா சண்டி கிரி சண்டி சாய் சண்டி ஜகோமா சண்டி கிரி சண்டி சாய் சண்டி ஜகோமா जननी जहज्जननी साई जननी जगोमा जननी जहज्जननी साई जननी जगोमा वारदा शिवरामना हरे रामना जगोमा वारदा शिवरामना हरे रामना जगोमा
चण्डी रणचण्डी रणचण्डी जगोमा चण्डी रणचण्डी रणचण्डी जगोमा चण्डी गिरिचण्डी साई चण्डी जगोमा चण्डी गिरिचण्डी साई चण्डी जगोमा जननी जह जननी साई जननी जगोमा जननी जह जननी साई जननी जगोमा वरदा शिव रमना हरे रमना जगोमा वरदा शिव रमना हरे रमना जगोमा चण्डी रण चण्डी रण चण्डी जगोमा चण्डी गिरि चण्डी साई चण्डी பாடல் நன்றாக இருந்ததா? பொறுமையுடன் கேட்டதற்கு நன்றி. நாம் இப்போது தங்க வேண்டிய ரெசார்ட்டுக்கு அருகில் வந்துவிட்டோம். நாங்கள் தங்கப் போகும் ரெசார்ட்டிற்கு சில மாதங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் புலி வந்து போனதாக என் பையன் பீதியை கிளப்பிவிட்டான். இருப்பினும் நாம் இரவு 10 மணிக்கு மேல் வெளியில் நடமாடக்கூடாது என்று நாங்கள் அனைவரும் உறுதி செய்து கொண்டோம். Welcome, sir, to Bandipur. Yes. We are going to inside. To Bandipur, Sainath.